ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறது கொரியன் கிம்ச்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 500 கிராம் சைனீஸ் கேபேஜ் எடுத்துருக்கேன். அதில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம நிறைய உப்பு தடவி 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ உப்பு தடவிக்கலாம். நான் கல் உப்பு யூஸ் பண்ணுறேன். ஒரு லேயராக எடுத்து நம்ம தடவணும். அதில் உப்பு போட்டு நல்லா இந்த கேபேஜை நல்லா அழுத்தி உப்பு நல்லா பரவுற மாதிரி பண்ணி நம்ம வைக்கணும். அப்போ தான் உப்பு நல்லா ஊறும். கல்லுப்பு இல்லைன்னா தூள் உப்பு எதுனாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம இதை இப்போ 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்து ஒரு 4-5 வாட்டி கழுவிட்டு நம்ம செய்யலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம கோஸை வச்சு உப்பு போட்டு வச்சது நல்லா எவ்வளோ புஷ்ஷுன்னு இருந்தது. இப்போ பாருங்கள், நல்லா சுருங்கிடுச்சு. இப்போ நல்லா வாஷ் பண்ணி 5-6 தடவை வாஷ் பண்ணின்னு வந்துடலாம். கிம்ச்சிக்கு தேவையான வெஜிடபிளாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கேரட், ஒரு ரேடிஷு, ஒரு முள்ளங்கி, 1/2 ஆப்பிள், ஒரு கைப்பிடி அளவு ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ரேடிஷ் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து கேரட் கட் பண்ணிக்கலாம். கேரட்டு இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1/2 ஆப்பிளை கட் பண்ணலாம். ஆப்பிளை சின்னதாக இது மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கலாம். 1/2 ஆப்பிள் கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ரைஸ் பேஸ்ட் பண்ணோம், அதை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் பேஸ்ட் பண்ணோம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வாணி வச்சு, அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, அரை கப் தண்ணி ஊற்றி 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். கட்டி இல்லாத பண்ணணும். அதனால நம்ம கலரிட்டு இந்த அளவுக்கு திக்கானா போதும். நம்ம அடுப்பை நிறுத்திக்கலாம். அடுத்து இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்கணும், அது பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணியாச்சு, சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி, இஞ்சியை சேர்த்துக்கலாம். 6 பல் பூண்டு போடணும், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சாதா மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சோயா சாஸ் அரைச்சிடலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சின்னு வந்துடலாம்.
இப்போது நம்ம கிம்ச்சிக்கு இந்த காயில் நாம் அரைச்ச பேஸ்ட்டை போட்டு கலக்கணும். அதுக்கு முன்னாடி கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, ஏன்னா கை எரியும். எல்லாம் கலக்கி வச்சிடலாம். நம்ம கோஸ் ஊறின்னு இருக்கு, ஊறின உடனே அதில் எடுத்து இதை அப்ளை பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த கேபேஜ் வந்து உப்புலாம் போகும் நல்லா கழுவி கொண்டுக்க புழிஞ்சிட்டோம். நல்லா பாருங்கள், தண்ணி இல்லை, புழிஞ்சாது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இந்த மேரினேட் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, இதை வந்து இதில் ஆட் பண்ணு. வந்து இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் இருந்து அதில் வைக்கலாம். என்கிட்ட வந்து கண்ணாடி பாட்டில் இல்லாததுனால நான் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வைக்க போகிறேன். இது வந்து இப்போ ஒரு கண்டெய்னரில் மாற்றியாச்சு. நம்ம இதை வந்து வெளியில் வந்து 24லேருந்து 48 மணி நேரம் வரைக்கும் வைக்கணும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நாள் கழிச்சு பாருங்கள், புளிச்சிட்டு இருந்தால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மூடி வைக்கிறேன். ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். கொரியன் கிம்ச்சி பண்ணி வச்சு 24 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? வாவ், வெரி சூப்பராக இருக்குது. நல்ல குட் ஆரமாக நல்ல ஹெவி ஸ்மெல் வருது. இதை வந்து நம்ம 1லேருந்து 6 நாள் வரைக்கும் வெளியில் வைக்கலாம். வெளியில் வைக்கிற நாட்களில் வந்து இதில் வந்து புளிப்பு சுவை ஏறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து புளிப்பு போதுன்ற போது எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ, நான் வந்து 2 நாள் வைக்கலான்னு இருக்கேன். அது இன்றைக்கி புளிப்பு வந்து ஓரளவு மீடியமாக இருக்குது. எவ்வளோ புளிப்பு உங்களுக்கு வேணுமோ அந்த நாளில் வந்து நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஆனால் வெளியில் வைக்கிற நாளில் வந்து நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது இந்த கண்டெய்னரை திறந்து மூடணும். ஓகேயா? இந்த கொரியன் கிம்ச்சி வந்து நல்ல ஹெவி ஸ்மெல் வரும் வெளியில் வைக்கும்போது. ஆனால் இது வந்து குடலுக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை கொரியன்ஸ் வந்து எல்லா டிஷ்ஷஸோடையும் வச்சு சாப்பிடுவாங்க. நாமளும் எல்லாத்தோடைய சாதத்தோட, இட்லி, தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல குட் பாக்டீரியா இருக்கிற ஒரு பெரிய சூப்பரான டிஷ். நவ் அவர் கொரியன் kimchi is ready. Enjoy with your family members. Thank you.